ஹாய் ஹலோ மக்களே, இன்னைக்கு நம்ம எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா இன்பம் துன்பம் அப்படிங்கிற நிகழ்ச்சியில் தான் வந்திருக்கோம். உங்களை ஜட்ஜா நேம் பண்ணியிருக்காங்க. இன்னைக்கு நம்ம யாரை மீட் பண்ண போறோம் அப்படின்னா, ரொம்ப சின்ன பையன், வயசுல ஒரு 5 வயசு இருக்கிற சின்ன பையன், அவன் வாழ்க்கையில இன்பம் துன்பம் எவ்வளோ இருக்கு அப்படின்னு அதை பகிர்ந்துக்கணும்னு ஆசைப்பட்டு நம்ம சேனலுக்கு வந்திருக்காங்க. நம்ம அவங்கள வரவேற்கலாம். வணக்கம். நீங்க என்ன ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க? காட்டுமன்னார் கோயில்ல இருந்து நீங்க வந்திருக்கீங்க. சிதம்பரத்துல இருந்து இங்க வந்திருக்கீங்க. 2 ஊர்ல இருந்து இங்க வந்திருக்கீங்க. நீங்க யார் யார் வந்திருக்கீங்க இந்த ஷோவை பார்த்து? அம்மா அப்பா எல்லாரும் கூட்டு தான் வந்திருக்கீங்க. இப்ப இந்த ஷோவில் வந்து நீங்க கலந்துக்கணும், இந்த இன்பம் துன்பத்துல வந்து கலந்துக்கணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்களா? நைட்ல தான் உங்களுக்கு தும்பலே வருது அப்படின்னு சொல்ல வரீங்க இல்லையா? நான் அதை கேட்கல. மூச்சு விட முடியல. இவங்க ஆஸ்பத்திரின்னு நினைச்சு நம்ம ஷோக்கு வந்துட்டாங்க. வெயிட் பண்ணி அவங்களுக்கு புரியும். நம்மள மருந்தெல்லாம் கேட்குறாங்க. நீங்க அவசரப்படுங்க. அதாவதுங்க சார், இப்போ இந்த சேனலை நீங்க உங்க செல்லு மூலியமா பார்த்துருக்கீங்க. அதை பார்த்துட்டு தானே இந்த நிகழ்ச்சிக்கு வந்தீங்க. எதனால இந்த நிகழ்ச்சிக்கு வரணும்? பேசிட்டே இருக்கேன் பார்த்தாலும் புரியல. உங்க சொன்னா பேசிட்டே இருக்கேன். பேசிட்டு இருக்கேன். எங்க சேனல்ல நீங்க செல்லுல பாத்துருக்கீங்களா? அதையும் எங்க செல்லுல தான் பாக்குறீங்க. சரி சரி, உங்க வாழ்க்கையில இன்பம் அதிகமா இருக்கா துன்பம் அதிகமா இருக்கா? வாழ்க்கையில நிறைய இருக்கு. உங்களுக்கு வாழ்க்கையே நிறைய இருக்கு. அதுல சார் இன்பம், இந்த பையனுக்கு நான் கேட்கறது புரியலன்னு நினைக்கிறேன். இன்பம் துன்பம் அப்படின்னா சின்ன பையனுக்கு என்னன்னு சரியா புரியல. நம்ம புரிய வச்சோம்னா அந்த பையனுக்கு புரியும். அதாவது தம்பி, இன்பம் அப்படிங்கிறது உங்க வாழ்க்கையில இந்த 5 வருஷத்துல நீங்க பட்ட அதிகமான சந்தோஷம். துன்பம் அப்படிங்கிறது இந்த 5 வருஷத்துல நீங்க பட்ட கஷ்டங்கள். அப்படிங்கிற வகையில நீங்க அந்த 5 வயசு வரைக்கும் வளர்ந்து வந்துருக்கீங்க. இந்த 5 வயசு வரைக்கும் நீங்க அதிகமா கஷ்டப்பட்டீங்களா இல்ல சந்தோஷப்பட்டீங்களா? எப்படி, எதுக்காக சந்தோஷப்பட்டீங்க? அம்மாவுக்கு எல்லாமே கொடுக்கணும். ஓ, பெரிய ஆளா வளர்ந்து வேலைக்கு போய் அம்மாவுக்கு அப்பாவுக்கு சாப்பாடு போடணும், உட்கார வச்சுன்னு உங்க ஆசை. அதுதான் உங்களோட கனவு லட்சியம் எல்லாமே இல்லையா? சரி, நீங்க படிச்சு என்னவா ஆகும்? போலீஸாக போறீங்களா? ஏன் போலீஸ் ஆகணும்னு நினைக்கிறீங்க? போலீஸ் ஆனா ஜாலியா இருக்கா? யார் உங்கள்கிட்ட சொன்னது போலீஸ் ஆனா ஜாலியா இருக்கா? நானே கத்துக்கிட்டேன். நீங்களே கத்துக்கிட்டீங்க? எதை பார்த்து கத்துக்கிட்டீங்க? செல்லுல பாத்துருக்கேன். திருட்டு பாயெல்லாம் செல்லுல பாக்குறது இல்லை நீங்க? முக்கியம் இல்லை, பிடிச்சி ஜெயில போடுறோம். திருடனா பிடிச்சி ஜெயில போடுறதா உங்க லட்சியம், அப்படிதானே சொல்ல வரீங்க? சரி சரி, இப்ப நீங்க எத்தனாவது வரைக்கும் படிக்கிறீங்க? இன்னும் படிக்கல. இன்னும் 2 வருஷம் ஆகல. 5 வருஷம் ஆகல. இப்ப இன்னும் உங்களுக்கு முழுமையா 5 வயசு ஆகல. அதனால நீங்க இன்னும் ஸ்கூல்ல சேரல. ஸ்கூல்ல சேராமலே நீங்க இந்த பேச்சு பேசுறீங்க. ஸ்கூல்ல சேர்ந்தா இன்னும் எவ்வளவு பேசுவீங்க? சரி, வேற உங்க அப்பா அம்மா தான் உங்களை எப்படி பாத்துக்கிறாங்க? எப்போதான் அடிச்சுட்டே இருக்காங்க. அப்புறம் அம்மையா பாத்துக்கிறாங்க. செல்லகுடி குடும்பத்தோட பாத்துக்கிட்டு இருக்காங்க. இந்த பாஷையை நீங்க எங்க கத்துக்கிட்டீங்க? உங்க பிறவிலேயே அது வந்ததா இல்ல யாராவது உங்களுக்கு கத்து கொடுத்தாங்க இந்த மாதிரி பேசணும்னு? பிறவிலேயே வந்தது. நீங்க என்ன ஊர்ல பிறந்தீங்க? குப்பத்தடியில கிடந்தீங்களா? அப்படின்னு உங்க அப்பா அம்மா வந்து போய் சொல்லி வச்சிருக்காங்க. கேளு, உங்க அம்மா கேளு, என்ன ஊர்ல பிறந்தேன்? திருவாரூர்ல பிறந்திருக்கீங்க. எந்த ஹாஸ்பிட்டல்? புரியல. ஜிஹெச்ல பிறந்தீங்க. இப்ப உங்களுக்கு வந்து எப்படி ஒரு 4.5 வயசு இருக்குமா?
8 வயசு இருக்கு. 8 வயசு ஆகுதா? 8 வயசு ஆகுது. உன் வயசு உங்க மம்மி கிட்ட கேட்க, உங்க அப்பா கிட்ட கேட்க. 4. 4 வயசு ஆகுது உங்களுக்கு. 4 வயசு ஆகுது. எங்க பிறந்த, என்னைக்கு பிறந்த, பிறந்த நாள் என்னைக்கு, இதெல்லாம் நீங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டீங்களா? தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்களா? வெடி வெடிக்கணும் தெரிஞ்சுக்கிட்டு தான் இருக்கேன். தீபாவளி பொங்கல்லாம் உங்க அப்பா அம்மா உங்களுக்கு ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுப்பாங்களா? அதெல்லாம் எடுத்து கொடுப்பாங்க. மற்றபடி உங்களுக்கு எந்த குறையும் இல்லை, உங்க அப்பா அம்மா எந்த குறையும் வைக்கல. உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸுங்களாம் நிறைய பேர் இருக்காங்களா? யார் யாரெல்லாம் ஃப்ரெண்ட்ஸ் பேர் சொல்லுங்க. தனுஷி கொடி, தனுஷி கோடி. வேற யாரா இருக்கா? ராகுல், ராகுல். ராகுல் வந்து ஃப்ரெண்டா எப்படிங்க? மச்சான். மச்சான். ராகுல் வந்து உங்களுக்கு மச்சானா? ஏன் அப்படி ஏதாவது பொண்ணு கொடுத்துருக்கீங்களா இல்லை பொண்ணு கட்டியிருக்கீங்களா? கொடுக்க மாட்டான். புரியல. அவன் கொடுக்க மாட்டான் ராகுல். ராகுல் வந்து உங்களுக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. உங்களுக்கு திரைப்படத்துலலாம் ஒரு மகிழ்ச்சி ஆனந்தம் இருக்கா? அது இல்லை, ஷார்க்கான் மட்டும்தான் இருக்கு. ஷாருக்கான் படம். ஷாருக்கான் படம் தான் விரும்பி பார்ப்பீங்க. ஷார்க்கான் படம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஷாருக்கான் படம் ரொம்ப பிடிக்கும். ஷார்க்கான் வெளியே போலீஸ் ஆக போறேன். ஷாருக்கான் மாதிரியே போலீஸ் ஆகுதுங்களா? லாஸ்டா என்ன படம் பார்த்தீங்க? 28 விஜய் இருக்கானே. 28ல விஜய் இருக்காரா? ஆமா. 28. ஆமா, புலி படம். புலி படம். என்ன படம்? புலி படம். லியோ படம். லியோ படத்துல படிச்சு. ஷாருக்கான் படம் பாப்பீங்களா விஜய் படம் பாப்பீங்களா? லியோ படமும் எனக்கு ஷாருக்கான் படமும். 2 படமும் பாப்பீங்க. யாரை ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? விஜய் பிடிக்கும், ஷாருக்கானையும் பிடிக்கும். ஷாருக்கான் அப்பாவும் பிடிக்கும். ஷாருக்கானையும் பிடிக்கும், ஷாருக்கான் அப்பாவும் பிடிக்கும். அப்பனா நீங்க எந்த படத்தை சொல்ல வரீங்கன்னா, நீங்க லாஸ்டா பார்த்தது வந்து இந்த படம் ஜவான். ஜவான் படம் தான் நீங்க லாஸ்டா பாக்குறீங்க. அதனால ஷாருக்கான் இருப்பாரு, ஷாருக்கானுக்கு அப்பா இருப்பாரு. அதுதானே நீங்க சொல்ல வரீங்க? வேற ஏதாவது பாட்டுலாம் ரொம்ப பாட பிடிக்குமா? பாட்டு கேட்க பிடிக்குமா உங்களுக்கு? பாட்டு பாடவே பிடிக்கும், அது கேட்கவே பிடிக்கும். ஏதோ ஒரு பாட்டு பாருங்க. வீட்டுக்கு வட ஏறுவே ரொம்ப பேர் சொல்லிதான் நல்லா தெளிவா பாருங்க, அழகா பாருங்க. உங்களெல்லாம் மக்கள் பார்த்துட்டு இருக்காங்க. நீங்க என்கிட்ட பேசுறேன்னு நினைக்காதீங்க. நீங்க மக்கள்கிட்ட தான் பேசிட்டு நேரடியா மக்கள்கிட்ட பேசுறீங்க. அதனால நல்லா தெளிவா பாருங்க, பாடுங்க. அப்புறம் நீங்க ஷாருக்கான் மாதிரி வர்றதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. நீங்க நல்லா தெளிவா பேசுங்க, எல்லாத்தையும் நல்லா பழகுங்க. இப்ப நல்ல பாட்டு நல்லா தெளிவா அழகா பாடுங்க. நான் கேட்கல, மக்கள் கேட்குறாங்க. பாடுங்க. வீட்டுக்கு போன எதுவுமே அம்ப பேசுறீங்க. அவ்வளோதானா? 1 2 3 தெரியுமா? அதெல்லாம் தெரியாது. 1 2 3 தெரியாது. படிச்சாதான் தெரியும். படிச்சாதானே தெரியும். இந்த எல்கேஜி யூகேஜிலாம் உங்க அப்பா அம்மா சேர்த்துங்களா? பாட்டு கேட்கவும் பாட்டு பாட பிடிக்கும். நீங்க அதிகமா தியேட்டருக்குலாம் போய் படம் பார்ப்பீங்களா? ஃபேமிலியோட போவீங்களா? எப்படி உங்க ஃப்ரெண்ட்ஸோட, மாமாவோட, அம்மாவோட, அப்பாவோட, தாத்தாவோடயா போயிருக்கியா? என்னென்ன படம் பார்த்துருக்கேன்? படம், புலி படம், ஷாருக்கான் படம். லியோ படம், புலி படம், ஷாருக்கான் படம். நல்லா தியேட்டர்ல நல்லா ஜாலியா இருந்ததா? ஜாலியா இருந்ததா? அதான் ஹீரோ போல வந்திருக்கீங்களா ட்ரெஸ் பண்ணிட்டு? நீங்க உங்களை ஹீரோவா உணர்றீங்க இல்லையா? கீதவா இருக்கும்னு நினைக்கிறேன். புரியல. நானா கீதவா இருக்கும்னு நினைக்கிறேன். யாரு அம்மா அடிச்சாங்க, அவங்க அடிச்சோம் ஞாபகம் வருது. அதாவது நீங்க ஹீரோவா இருக்கணும்னு நினைக்கிறீங்க. உங்க யாராவது அவங்க அம்மா அடிச்சா அதை நீங்க தட்டி கேட்கணும்னு நினைக்கிறீங்க. அதானே சொல்ல வரீங்க? அது நான் அடிக்கும். உங்க அம்மா யாரு அடிக்கிறாங்க டக்குன்னு வந்து
வந்துடுவேன். சரி, ஓகே. உங்க வாழ்க்கையில இதுதான் எனக்கு ரொம்ப கஷ்டமான நிகழ்வு அப்படின்னு ஏதாவது இருக்கா? ஆ, என்ன இருக்கு? ரொம்ப நான் இந்த நாளில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், அப்பா அம்மா விட்டு பிரிஞ்சிருந்தேன், நான் தம்பியை விட்டு பிரிஞ்சிருந்தேன், அந்த மாதிரி ஏதாவது நிகழ்வுகள் இருக்கா? ஆ. சொல்லுங்க, ஒன்று ரெண்டு சொல்லுங்க. தம்பியை விட்டு நினைச்சிருக்கேன். ம். தம்பியை விட்டு தனியாக அங்கேயே போயிருக்கேன் வீட்டுல. அப்பெல்லாம் ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கீங்க. எத்தனை நாள் பிரிஞ்சிருக்கீங்க அப்பா அம்மா? 5 நாள். 5 நாள்ல கொடாசில் இருந்தேன். 5 நாள். குடவாசல்னா அது எங்க இருக்கு? யார் ஊர்? கொடாசில் இருக்கேன். குடவாசல்னா யாரு இருக்கிறாங்க? உங்களுக்கு சொந்தம் இருக்காங்களா? நாகுலு, கருவிலாயா, ரமேஷாத்தா, விருந்தா, தர்சா, கோகிலாயா. இவங்கெல்லாம் குடவாசல்ல இருக்காங்க. அப்பா அவங்க கூட நீங்க வந்து அப்பா அம்மா விட்டுட்டு எத்தனை நாள் இருந்தீங்க? 5 நாள். 5 நாள். 5 நாள் சின்ன பையனா இருந்தாலும் ரொம்ப தெளிவா பேசுறாங்க. இவங்க நம்ம சேனல்ல பார்த்துட்டு ரொம்ப இஷ்டப்பட்டாங்க. நம்ம சேனல்ல வந்து நம்ம கலக்கலாம். இப்போ அவங்க ஊர்ல எத்தனை நாள் இருந்தாலும் நான் கேட்டேன். அதுக்கு அந்த பையன் என்ன சொல்லுவாங்கன்னா 5 நாள் சொல்லியிருக்கான். இந்த 5 நாள் அவங்க தங்கிட்டு வந்தாங்க. சரி, ஓகே. அந்த பையனை படிக்க வச்சா நல்லா படிப்பான்னு நான் நினைக்கிறேன். உங்கள் சேனல் சார்பாக அந்த பையனை நாங்களே இருந்து படிக்க வைக்கணும்னு நாங்கள் சொல்லிக்கிறோம். இப்போதான் இந்த உரையாடலை முடிச்சுக்கிறோம். இந்த நிகழ்ச்சி வந்து எல்லாம் முடிஞ்சிருக்கோம். நீங்கள் இந்த பையன் வாரியாலே நம்ம அதை கேட்போம். தம்பி, இந்த சேனல் வந்து உங்களுக்கு இன்பத்தில் முடிஞ்சிருக்கா, துன்பத்தில் முடிஞ்சிருக்கா? குடும்பத்தில் முடிஞ்சிருக்கு. குடும்பத்தில் முடிஞ்சிருக்கு. இவங்களுக்கு வந்து இந்த சேனல் இன்பத்திலையும் முடியல, துன்பத்திலையும் முடியல. ஒரு பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். சின்ன வயசுல இருக்கும்போது பொண்ணை கல்யாணம் பண்ணணும்னு நினைக்கிறேன். அவரை பேச விட்டா அவர் அதிகமாக பேசிட்டு தான் இருப்பாங்க நினைக்கிறேன். இப்போ இந்த உரையை முடிச்சுக்குவோம். எல்லாம் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்போர்ட் பண்ணுங்க. இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ரெகுலர் பண்ணி அழைச்சிருக்கீங்க. பாய் பாய் சொல்லுங்க. பாய். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கேமரா இங்கே இருக்கு. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப். அவர் ஒன்றுக்கு போறாரு. பாய் சொல்லுங்க. பாய் பாய். எல்லாரும் ஜாலியா இருங்க, சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க. நம்ம சேனலுக்கு வந்து இன்ட்ரோ கொடுங்க. ஹாப்பியா இருங்க. நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் கொடுங்க. நம்ம சேனலுக்கு வந்து உங்களோட இன்பம் துன்பங்களை கலந்துக்குங்க. இன்பம் துன்பம் கலந்துக்கோங்க. சேனலுக்கு வந்து இன்பம் துன்பம். பாய். பேபி ஏப்பலையும் குச்சி கரைச்சி வாயில் ஊற்றிடுங்க. சளியா தும்புமா போகும். பாய். வேப்பிலையை கரைச்சி வாயில ஊற்றிடுங்க, அப்புறம் சளியும் தும்பலும் போகும். பாய் சொல்றாருங்க. பாய்.